டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். நாம் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக எப்போவுமே நம்ம வந்து முட்டையை வந்து வேக வச்சு தான் செஞ்சு பார்த்துருப்போம். பட் ஆனால் இன்னைக்கு நம்ம உடச்சி ஊற்றி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எங்களோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இன்பிட்வீனில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக இன்னும் நிறைய ரெசிபிஸ் காத்துட்ருக்கு. நான் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுவேன். எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நாம் இப்போது முட்டை குழம்பு வைக்க போகிறோம். யூஸ்வலாக எல்லாருமே மோஸ்ட்லி வேக வச்சு தான் செய்வாங்க. நாங்கள் இன்றைக்கி உடச்சி ஊற்றி செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். எடுத்து இதை கட் பண்ணி நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் கூட 2 காஷ்மீரி சில்லி போட்டுக்க போகிறோம். கலருக்காக நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்காக தான் நம்ம காஷ்மீரி சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறோம். காஷ்மீரி சில்லி இல்லாதவங்க நீங்கள் நார்மல் வரமிளகா 1 போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி இதே மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. எல்லாம் நல்லா பொரியட்டும். நான் இன்னைக்கு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன். யூஸ்வலாக இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுற குழம்புக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் போட போகிறேன். 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண தேவையில்லை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த முட்டை குழம்புக்கு நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டே செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் நல்லா போட்டோம். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளியும் மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் பச்சை வாசம் போகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசம் போகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம முன்னாடியே 2 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம். ஸோ அதனால் 1/2 ஸ்பூன் போதும். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலாவும் நல்லா பச்சை வாசம்லாம் போகணும். இந்த குழம்பு ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம். அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருமே யூஸ்வலாக வந்து அப்படியே முட்டையை வந்து வேக வச்சு தான் செய்வாங்க. நாங்கள் இன்றைக்கி உடச்சி ஊற்றி செஞ்சு காட்ட போகிறோம். அது இன்னுமே ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மசாலாலாம் பச்சை வாசம் நல்லா போனதும் நம்ம அந்த ஜாரில் தண்ணி கொஞ்சம் லைட்டாக கலந்து அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா இந்த மாதிரியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 பேருக்கு அளவுக்கு இன்றைக்கி வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் இது கூட இன்னொரு தக்காளி கூட எக்ஸ்ட்ரா அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்பை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. ஹைலியே இருக்கட்டும். இப்போது குழம்புல பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. குழம்பும் கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வச்சிருக்க முட்டையெல்லாம் உடைச்சு சேர்த்துக்கலாம்.
இதே மாதிரி மீதி இருக்க முட்டையும் எல்லா சைட்லையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது நாங்கள் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி முட்டை சேர்த்துட்டு அடுப்பை வந்து நீங்கள் சிம் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வைங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து நல்லா வேகும். நம்ம திருப்பி போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ பாருங்கள் முட்டை எல்லாம் உள்ளே நல்லா வெந்துட்டுருக்கு. இது நல்லா ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாறினதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக நல்லா ஒயிட் கலரில் வெந்திருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி விட்டுறலாம். முட்டையை திருப்பி போட்டுக்கோங்க. முட்டை எல்லாத்தையும் நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் இன்னொரு பக்கமும் நல்லா வேகும். இதே மாதிரி மீதி இருக்க முட்டையும் நல்லா திருப்பி விடுங்க. எல்லா முட்டையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து திருப்பி மூடி வச்சுருங்க. அந்த இன்னொரு சைடும் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட முட்டை குழம்பு இப்போ தயாராகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான உடச்சு ஊற்றின முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்பவே ருசியாக இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு. எப்பயுமே உடச்சி ஊற்றி யாருமே செய்ய மாட்டீங்க. மோஸ்ட்லி வேக வச்சு தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். பட் ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்களோட சேனல் பற்றி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.